ரைட். இந்த வீடியோவில் நாம் கொஷின் நம்பர் 41 இருந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக கொஷினுக்குள்ள போவோம். உருக்களில் காட்டப்பட்டுள்ள பீக்கமா கியூ என்னும் சுற்றுகளில் முடிவிடங்கள் எக்ஸ்கமா ஒய்க்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. அப்ப இதில் கொள்ளளவு இணைச்சிக்காரு, இவர் 2 பேருக்கு அழுத்த வித்தியாசத்தை கேட்காரு. என்ன கியூல என்ன தடை இணைச்சிருக்காரு, அவர் அழுத்த வித்தியாசத்தை கேட்கிறார். ரைட், ஓகே. இரு மின்கலங்களின் மின்னியக்க விசை ஈயை உடையவனவாக இருக்கும் அதே வேளை அவற்றின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. மீ இவிங்கிறது பாஸ் பேப்பர்ல பாவிக்கிற ஒரு வேர்டு. என்ன மின்னியக்க விசைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஓகே. இங்க இன்னொரு விஷயம் அவர் மென்ஷன் பண்ணிக்கணும். இதுல மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாரு. உறுதி நிலையில இருக்குன்னு சொல்லியிருக்கணும் கொள்ளளவு. என்ன ஏன்னா மின்னேற்ற படக்குள்ள அவர்ல மின்னோட்டம் போவார். ஆனா தராட்டி அந்த விஷயத்தை சொல்லாட்டி நாம் என்ன எடுக்கிற இந்த அழுத்தம் காண்ற சம்பந்தமான கேள்விகள் வரக்குள்ள உறுதி நிலையில இருக்காருன்னு நாம் எடுக்கணும். என்ன அது பாஸ் பேப்பர்ல சொல்லப்படாத ஒரு கொஸ்டின், சொல்லப்படாத ஒரு கூற்று. அது மறைமுகமா அதைத்தான் மீன் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி களம் அகத்தடை இல்லேண்டு தந்தால் சில டைம்ல அகத்தடை இல்லேண்டு தராம என்ன செய்வாங்க, அழுத்தம் சம்பந்தமா கேட்பாங்க. அழுத்தம் காண்ற கேள்வி கேட்பாங்க. அந்த டைம்ல என்ன செய்யணும், அகத்தடை இல்லைன்னு நாம எடுக்கணும். இலட்சியம் அதே மாதிரி வோல்ட்டுமானி இலட்சியமானதுன்னு நாம எடுக்கணும். இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல காலகாலமா பின்பற்றி வர ஒரு நடைமுறை. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ரைட், சில டைம்ல தருவாங்க, தராம விடுவாங்க. ரைட், எப்ப என்ன கவனம் இருக்கணும், அழுத்தம் காண்ற கேள்வியில மட்டும். மற்ற டைம்ல இப்ப வரைவு அப்படி கேட்கும் போது என்ன அகத்தடையெல்லாம் நாம கன்சிடர் பண்ணணும். ரைட், ஓகே. சரி, இப்ப கூற்றுக்கு போவோம். இரு சுற்றுக்களிலும் XYக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசங்கள் சமம். என்ன ஏன் இந்த மொத்த இங்கே இங்கேயும் சமனா பிரதியிடப்படுவார், இங்கேயும் அதே கேஸ் தான் நடக்கும். என்ன சமனா பிரதியிடப்படுவார். அப்ப என்ன செய்வார், இங்க 2 சந்தர்ப்பத்திலையும் அழுத்த வித்தியாசம் சமன். அவரு இவ 2 பேருக்கு இடையில இருக்கிற அழுத்தத்தை கதைக்கிறார். என்ன அதை ஒரு கருவியால அளக்கிறத பத்தி கதைக்கல. அவரு புள்ளி அழுத்தம் 2 புள்ளிக்கு இடையில இருக்கிற அழுத்தத்தை எடுத்து அதுல வித்தியாசத்தை நாம கல்குலேட் பண்ணினா கணிச்சா என்கிறத கதைக்கிறேன். கட்டாயம் சமனா இப்பார். ரைட், 2 சந்தர்ப்பத்தில் எங்கேயும் ஒரே தடை. என்ன அப்ப இந்த தடை இந்த வோல்டேஜ் மொத்தமா நினைச்சு இவங்க 2 பேருக்கு இடையில பிரிச்சு அடையும். ரைட், அப்ப ஏ சரி. என்ன அப்ப இவரு ஆன்சர் வராது, இவரும் ஆன்சர் வராது. ரைட், ஓகே. அடுத்து பிக்கு போவோம். என்ன முடிவுள்ள அகத்தடையுடைய ஓட்டுமானி ஒன்று XYக்கு குறுக்கே தொடுக்கப்படுமெனின் கியூலே மாத்திரம் ஒரு பூச்சியமல்லாத உறுதி வோல்ட்டளவு வாசிப்பு கிடைக்கும். முடிவுள்ள தடையுள்ள ஒரு வோல்ட் மானியை பிழைக்காரு. இது கிடையாது. இவருக்கு தடை இருக்குதா, இங்கேயும் இழைக்காரு. ரைட், நினைச்சா கொள்ளளவில என்ன கேஸ் நடக்கும் உங்களுக்கு தெரியும். என்ன கொள்ளளவி ஏற்றத்தை பெற்றிருப்பாரு, ஒரு தடை ஒன்று இணைக்கப்பட்ட உடனே என்ன செய்வாரு, அவரு அந்த ஏற்றத்தை அவருக்கு வழங்கிடுவாரு. சரியா, அப்ப இவருக்கு வழங்குக்கு இவர் வோல்டேஜ் ஆரம்பத்துல இவர் அரைவாசி வோல்டேஜை காட்டினவர் என்ன குறைவாரு. திருப்பி என்ன செய்வாரு, அவர் குறைஞ்ச ஆரம்பிச்சோடனே இவர் என்ன செய்வார், வோல்டேஜை வழங்க ஆரம்பிப்பார். ரைட், அப்ப இதுல ஒரு நிலையான இது இருக்காது. என்ன குறைஞ்சி குறைஞ்சி கூடுற மாதிரி இந்த வோல்டேஜ் இருப்பாரு. அப்ப அதனால இவர்ல என்ன நிலையான வோல்டேஜ் வருவார். ஏன் இதுக்குள்ளால ஒரு மின்னோட்டம் ஒண்ணு போடுவார். இங்க வார மின்னோட்டம் இங்கேயும் பிரிவார். இவங்களோட தடைக்கேத்த மாதிரி பிரிஞ்சு இதுக்குள்ளால வார மின்னோட்டம் தர இந்த வோல்ட் மாநில தடை இந்த வோல்டேஜ் V7I1R வோல்டேஜ் இவர் வாசிச்சு கொண்டு இருப்பார். ரைட், அப்ப பி என்ன இவர் நிலையடிப்பார். இவர்ல இந்த பிரச்சனை நடக்காது. இங்க என்ன செய்யும், மின் இறக்கம் அடைவாரு, திருப்பி இவர் ஏற்றுவாரு. அப்ப இதுல ஒரு தளம்பலம் இருக்கும். அதுதான் சிறப்பா சொல்லியிருக்கார் ஒரு வசனம் ஒன்று வாசிக்கார். என்ன உறுதி வோல்ட்டளவு வாசிப்புங்கிறத பாவிச்சிக்காரு. அப்ப கியூல மட்டும்தான் கிடைக்கும். பியில இருக்கிறது என்ன உறுதியானது, நிலையா இருக்க மாட்டார் அந்த வாசிப்பு. அப்ப பி சரி. அப்ப பி சரி என்றா கட்டாயம் 5ஆவது ஆன்சர். ஏ மாத்திரம் சரிங்கிறது வராது, பி சரி என்று தெரியும். என்ன
அப்ப அஞ்சாவது ஆன்சர் சியை வாசிக்காமே நாம என்ன செய்யலாம், அஞ்சாவது மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். ஓகே, எக்ஸாம் நான் அப்படிதான் செய்வேன். என்ன அடுத்தது போயிடுவேன். ரைட். ஓகே, இப்போ நாம பார்ப்போம் என்ன இது சியை வாசிப்போம். இப்போ படிக்கிறோம் என்ன அதனால. வோல்ட்டுமானி இலட்சியமானதெனின் இரு சுற்றுகளிலும் XYக்கு குறுக்கே சம வோல்ட்டளவு வாசிப்பு கிடைக்கும். வோல்ட்டுமானி இலட்சியம் என்றா இவரு மின்னோட்டத்தை இவருக்குள்ளால அனுமதிக்க மாட்டார். அப்படின்னா என்ன, இவரு ஏற்றத்தை இவருக்கு வழங்க மாட்டார். ஏன்னா அவரு ஏற்றத்தை எடுக்க மாட்டார். உங்களுக்கு தெரியணும், Q சமன் IT படிச்சிருப்பீங்க. ரைட். ஓகே, அப்ப ஏற்றத்தை வழங்காட்டி ஐ இருக்காது. சரியா, ஐ இருக்காட்டி ஏற்றத்தை வழங்க மாட்டார். அப்ப இங்க என்ன செய்வார், ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே வோல்டேஜை வாசிப்பார். ரைட். சரி. ஓகே, அடுத்தது 42ஆம் கேள்வி போவோம். ரைட். கிடை மேசை ஒன்று அதன் மையத்தினூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சு பற்றி சீர்கோண வேகத்துடன் சுழல்கிறது. ஒரு கோண வேகத்துல சுழல்றாராம். ஒரு திணிவு M ஆனது மேசை மீது நழுவாமல் ஓய்வில் உள்ளது. நழுவாமல் ஓய்வில் உள்ளதாம். மேசை மீது நோக்குனர் A இருக்கும் அதே வேளை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நோக்குனர் B தரையின் மீது நிற்கின்றார். M மீது தாக்கும் மொத்த கிடை விசையானது. இந்த கேள்வியில சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குன்னு அவர் அதை கன்சிடர் பண்ணல. அதை கொஞ்சம் தெளிவா அவர் சொல்லிக்கணும். என்னண்டா இங்க முக்கியம் என்ன, இது முக்கியம் என்ன, சீர்கோண வேகம்ங்கிறது முக்கியம். ஆறுமுடுகினா ஒரு விஷயம் உணர்வார். இப்ப உதாரணமா நீங்க பஸ்ல போறீங்க, ஆறுமுடுக அமர்முடுகக்கு என்ன செய்வீங்க, நீங்க விஷயம் என்ன, ஆறுமுடுகக்குள்ள நீங்க பின்னால போவீங்க, அமர்முடுகக்கு முன்னால வருவீங்க. அதே மாதிரி தான் சுழற்சி இயக்கத்திலே. ஆனா சீர்வேகத்துல பஸ் போக்க நீங்க எந்த விஷயம் உணர மாட்டீங்க. ஆனா வெளியில இருக்கிற ஆள் என்ன செய்வாரு, உங்குள்ள தாக்குற விஷயம் உணர்வார். கிடை விஷயம் எடுத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆளுக்கு என்ன ஒரு கிடை விஷயம், என்ன கிடை விஷயம், பஸ் எடுத்துக்க மாறாபகத்துல போக்கு என்ன கிடை விஷயம்டா என்ன, உராய்வு. என்ன உராய்வு, வழித்தடை, அதெல்லாம் உணர்வாரு. ஏன் மாறாபகத்துல பஸ் போவாரு, உருவாக்குற விஷயம், எஞ்சினால உருவாக்குற விஷயம் என்ன, அவர் எதிர் உராய்வு வழித்தடைக்கெல்லாம் சமனாரிக்கும். சரியா. இப்ப இங்க சீர்கோணக்கதியோட செல்றதால முதலாவது எடுத்தோடனே சொல்லிங்க ஏட மாற்றீட்டு சட்டத்துல மொத்த விஷயம் என்ன அவரு உணர மாட்டார். சரியா, ஏட மாற்றீட்டு சட்டத்துல உணர மாட்டார். இதுல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. சரியா, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னண்டா அவரு இங்க கன்சிடர் பண்றாரு இந்த தொகுதியை. சரியா, இந்த தொகுதியில இருந்து பார்க்கும் போது இப்ப இந்த கேள்வியில தெளிவா சொல்லிக்கணும். இப்ப எம்முட சுயாதீன பொருள் விசை வரைபடத்தை கேட்கல அவர். சுயாதீன பொருள் விசைப்படுத்துறது கேட்டா அங்க என்ன செய்வீங்க, உராய்வர் வரணும். சரியா, உராய்வு வர பார்ப்பார். சரிதானே, உராய்வுன்னு செய்வார், எதிர் திசையில உராய்வு இருப்பார். அவர் சுயாதீன பொருள் விசை ஏற்படுத்த கேட்கல. அதாவது இந்த பொருள் இந்த மேசையோட இருக்க பொருள்ல இப்படி தாக்குற உராய்வு விசை மேசையில எதிர் திசையில தாக்கும். என்ன இப்ப ரெண்டையும் இணைச்சிங்களா இந்த ரெண்டு விஷயம் ஒன்று போயிட்டு, அதாவது இணைஞ்ச நிலையில தான் கேட்காரு. அப்ப அவர் தெளிவா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தான் நான் எம் மேசையில் இருக்கும் தொகுதியில் என்று மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் இந்த கேள்வி. ரைட். சரியா, ஓகே. இப்ப எம் எடுத்தீங்கன்னா இந்த எம்ல ஏ சார்பாக என்ன விஷ பூச்சியமா இருக்கும். என்ன அப்ப ஏக்கு பூச்சியமா இருக்கணும். ரைட். அப்ப இது வராது, இது வராது, பிக்கு பூச்சியமா இருக்காது. ஏண்டா பிக்கு வட்ட இயக்கத்துல இருக்கக்குள்ள என்ன கட்டாயம் என்ன மைய நோக்கிய விசையை பி பாப்பாரு. என்ன மைய நோக்கிய திசையில ஆறு முடுகளும் இருக்கும். அது என்ன புவிட மாற்றீட்டு சட்டம். சரியா, உங்களுக்கு தெரியணும் ஒரு இயக்கத்தை அளக்குற மாற்றீட்டு சட்டம் நியூட்டன் விதியை நாம பாவிக்கிறேன். நான் நிறைய தரம் சொல்லிட்டேன். என்ன அந்த மாற்றீட்டு சட்டம் ஓய்வுல இருக்கணும், இல்லாட்டி மாறாபகத்துல எங்கிட்டு இருக்கு. இப்ப வட்ட இயக்கத்துக்கு நாம என்ன மாற்றீட்டு சட்டத்தை பாவிப்போம், மையம். என்ன இந்த மையம் வட்ட இயக்கத்துல எந்த புள்ளிகளும் நீங்க என்ன செய்யலாம், ஆறு முடுகள்ல சுழலலாம், இன்னும் நடக்கலாம். ஆனா அந்த மையம் என்ன அதே இடத்துல இருப்பாரு. என்ன சொல்லணும். சரியா,
அதனாலதான் மையத்திலிருந்து நாம் அளக்கிறேன். மையத்திலிருந்து நீங்க இந்த இயக்கத்தை நோக்குறதும், ஓய்வில் இருக்கிற வெளியில இருக்கிற ஒரு பொருள்ல இருந்து இயக்கத்தை நோக்குறதும் ஒன்று. ஏன்னா ரெண்டும் சடத்துவ மாற்றாட்டு சட்டம். அப்ப பி சார்பாக பார்க்க இவருக்கு என்ன செய்வார்? மைய நோக்கி ஆர்முடுகள் இருப்பார். சரியானே? அப்ப ஏக்கு 0 இருக்க பிக்கு என்ன மையத்தை நோக்கி இருப்பார். சரியானே? மையத்தை விலக்கி இருக்க மாட்டார். ஏன்னா வட்ட இயக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆர்முடுகள் என்ன? மைய நோக்கி ஆர்முடுகள் மட்டும். சரியா? இவர் எப்படி ஓய்வில் இருக்காருன்னா உண்மையிலே என்ன இந்த பொருள் இப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன வட்ட இயக்கத்தில் இருக்க என்ன நடக்குது? இந்த பொருள் மையத்தை நோக்கி என்ன, அப்ப மையத்தை நோக்கி என்ன செய்வாரு? வழுக பார்ப்பாரு. இப்படி மையத்தை இப்ப இது இங்கதான் மையம் இருக்கின்றன. இப்படி மையத்தை நோக்கி இப்படி வழுக பார்க்க என்ன செய்வார்? அந்த மேற்பரப்புல இந்த திசையில ஒரு விசையை கொடுப்பாரு. இப்படி அப்ப மேற்பரப்பு என்ன செய்யும்? எதிர் திசையில பொருள்ல விசையை கொடுக்கும். அப்ப இங்க எப்படி இவர் ஓய்வில் இருக்கார்? இந்த உருவாகிற மைய நோக்கிய விசையால இந்த ஆர்முடுகளால வர விசையை அவர் எம் ஏசி என்று வருவார். இந்த விசைக்கு எதிராக இங்க என்ன உராய் விசை இருக்கு, எஃப்ஆர். வேற எப்படி காணுங்க? மியூ எம்ஜி. ரைட். இனி இவங்க ரெண்டு பேரையும் சமப்படுத்திங்கன்னா இந்த ஆர்முடுகளை நாம காணலாம். என்ன இப்ப எம்ஏசி வந்து மியூ எம்ஜி என்று வருவார். இது எம் கேன்சல் ஆனா என்ன ஏசி வந்து மியூஜி என்று வருவார். அப்ப இதுதான் இங்க இருக்கிற என்ன ஆர்முடுகள் மைய நோக்கி. இனி இவர தூரம் தெரிஞ்சா என்ன செய்யலாம்? இப்ப ஒமேகாவை நாம காணலாம். ரைட். ஆர் ஒமேகாவா இருக்குன்னா மியூ எம்ஜி ஒமேகாவை காணலாம். என்ன அப்ப இந்த கேள்வி என்ன அப்படியும் அவர் கேட்டு போகலாம். சரியா? சரி. இப்ப 43ஆம் கேள்வி போவோம். என்ன செவ்விய கடத்தி ஒன்று வெப்ப கடத்தாரை அளவிடுவதற்கு பரிசோதனை ஒன்றிலே திரவியத்தின் நீண்ட சட்டம் வழக்கமாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் நோக்கம் உங்களுக்கு தெரியணும். என்ன நாம சேலின் முறையில பாவிக்கிற அந்த உருக்கில் அடிசெப்பு கோலன் இவர் வெப்ப கடத்தார பாவிக்கிறதுக்கு நாம என்ன செய்வோம்? நீண்ட இதை எடுப்போம். என்ன நீண்ட இதை எடுக்கிறதுக்குரிய காரணம் என்ன என்றா என்ன விஷயம்? உங்களோட வெப்பநிலை வித்தியாசத்தை கூட எடுக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்களா என்ன உங்களோட வெப்ப பாய்ச்சல் எண்ணத்துல தங்கிருக்கு, அது நாம இங்க வைக்கிற என்ன வழங்குற சக்தியில தங்கிருக்கு. என்ன ரைட். வழங்குற எந்த சக்தியில வழங்குறோமோ அது வழங்கு. இனி வெப்ப பாய்ச்சல் உங்களுக்கு தெரியும், கியூ பை டி கே ஏ என்னன்னு வருவார்? டெல்டா டீட்டாவுங்கள் டிஎன். வெப்ப பாய்ச்சல் இங்க என்ன நீராவியெல்லாம் வழங்குவோம். ஒரே வீதத்துல நீராவியை நாம பாய்ச்சிட்டு இருப்போம். அதனால என்ன செய்யுது? இவரு மாறாம இருப்பாரு. சரியா? இனி கேங்கிறது மாறாது, குறுக்குவெட்டு பரப்பு மாறாது. என்ன டெல்டா டி விகித சமன் டி என்று வருவார். இந்த டிங்கிற வரைக்கும் என்ன மத்த எல்லாம் மாறு. அப்ப இங்க என்ன சொல்லுங்க பாப்போம்? பெரிய டி எடுத்தா கூடுதலான வெப்பநிலை வித்தியாசம் வரும். கூடுதலான வெப்பநிலை வித்தியாசம் வந்தா என்ன செய்வாரு? நம்முடைய வெப்பநிலை அளவீடுகள் என்ன திருத்தமாக இருப்பாரு. என்ன காரணம்? வெப்பநிலை அளவிடக்க உங்களுக்கு என்ன ஒரு சின்ன எரர் வருவார். என்ன இதை நாம சொல்லுவோம் என்ன கருவி வரும். என்ன வெப்பநிலையில வெப்பமானி தெரியும், என்ன குறிஞ்சளவு வெப்பத்தை உறிஞ்சுவார். சரியா? அப்ப இப்ப நாம என்ன செய்வோம்? இந்த உறிஞ்சிற வெப்பம் இப்ப வர்ற பின்ன வலு எடுத்தீங்களா, இங்க எடுக்கிற ரீடிங் பின்ன வலு எடுத்து இங்க வெப்பநிலை வித்தியாசம் நீங்க அளந்தது. ரைட். இப்ப இதுல அந்த வெப்பமானியில என்ன உறிஞ்சின வெப்பம் அதை என்று போற நேரம். சரியா? இவரை நீங்க பெருசா எடுக்க இந்த பின்னம் குறைவாரு. ரைட். அப்ப என்ன உங்களோட பின்ன வலு குறைவாரு இந்த வெப்பமானி. ரைட். அதான் உண்மையிலேயே இங்க நடக்குது. அப்ப நாம பெரிய நீளமுடைய குழாய் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? பெரிய வீச்சிலான வெப்பநிலையை அளக்கிறதுக்கு. ரைட். அளவெடுக்கத்தக்க வெப்பநிலை வித்தியாசம் அந்த வீச்சை கூட்டுறதுதான் காரணம். என்ன ரைட். அப்படி இருக்கிற விட என்ன 3வது விட. ரைட். மற்ற விடையெல்லாம் வராது. மற்ற விடையெல்லாம் பார்ப்போம். என்ன ரைட். என்ன உறுதி நிலையை பேணுறது இல்ல. உறுதி நிலையை பேணுறதுக்கு என்ன நடக்கணும்? உறுதி நிலைன்னா என்ன? எது உறுதி நிலை? அந்த வெப்பநிலை என்ன நேர்கோடா மாறுறது உறுதி நிலை. அதாவது என்ன நீங்க வச்சிக்கிற வெப்பமானிகள்லாம் என்ன தளம்பிட்டு இருந்து ஒரு கட்டத்துல அந்த வெப்பமானிட ரீடிங் எல்லாம் என்ன ஒரு இடத்துல அந்த இரச மட்டம் எல்லாம் இருப்பாரு.
வெவ்வேறு வெப்பமானி. இப்போ வெப்பமானியை நீங்க இங்க ஒரு வெப்பமானி இங்க ஒரு வெப்பமானி வச்சீங்கன்னா இந்த ரெண்டு வெப்பமானியோட ரீடிங்குமே என்ன செய்வார், ஒரு இடத்துல வந்து அப்படியே மாறாம நிப்பார். சரியா? அதான் உறுதி நிலைன்னு சொல்லுவோம். இது எப்ப ஏன் நடக்கும்? இது என்ன காரணம்னா காவலிடப்பட்ட மட்டம் என்ன. இந்த உறுதி நிலையை உருவாக்குறதுக்கு நாம காவட் கட்டுவோம், வெப்ப இலகுடல்னு சொல்லுவோம். அது செஞ்சாதான் என்ன உறுதி நிலை வருவார். அடுத்து என்ன, உயரிய வெப்ப பாய்ச்சல் வீதத்தை பெறுதல். வெப்ப பாய்ச்சல் வீதம் கூட வரணும்னா என்ன, அது என்னத்துல தங்கியிருக்கு? இங்க நாம செலுத்துற நீராவி என்ன வீதத்துல, என்ன வீதத்துல நாம நீராவியை செலுத்துறோமோ, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நீர் மூலக்கூறுகளை போய் மோதச் செய்யறோம்ங்கிறதுல தங்கியிருக்காரு. அது நீராவி பொறியிட வலுவில தங்கியிருக்கு. சரியா? ரைட். அப்ப இவரு நீளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட். அடுத்தது நாலாவது வெப்ப இழுகையை எழுதாக்க. வெப்ப இழுகைன்னா என்ன? வெப்ப காவலிடுறது சொல்றாரு. வெப்ப காவலிட நீண்டமான குழாய் எடுத்தா எளிதாரிக்குமா? இல்ல, என்ன கூட வெப்ப காவலிடும். ரைட். ஓகே. அடுத்தது சட்டத்தின் வழியே சமாந்தர வெப்ப பாய்ச்சலை நிச்சயப்படுத்தல். சட்டத்தின் வழியே அச்சு வழியே வெப்ப பாய்ச்சல் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? கட்டாயம் வெப்ப காவலிடம், வெப்ப இலகுடல் என்று சொல்றேன். வெப்ப காவலிட்டாத்தான் இதெல்லாம் நடக்கும். என்ன அப்ப இது இது முதலாவதுல என்ன, வெப்ப காவலிடுறதுக்குரிய ரீசன் என்ன, ஏன் வெப்ப காவலிடணும்னு நாம இந்த பரிசோதனை செய்யக்குங்கிற ரீசன் தான் மத்த எல்லாம். ரைட். ஓகே. அடுத்தது 44 போம். அடைத்த பாத்திரம் ஒன்றினுள்ளே அடைத்த பாத்திரம் ஒன்றினுள்ளே திரவம் ஒன்றும் அதன் ஆவியும் அடைக்கப்பட்டுள்ளன. அப்ப திரவத்தையும் அதுல ஆவியையும் அடைச்சிருக்கிறாங்க. ரைட். பாத்திரத்தினுள்ளே யாதாயினும் ஓர் அளவு திரவம் எஞ்சியிருக்குமாறு, திரவம் இருக்கிற மாதிரி பாத்திரத்தின் கனவளவு மாறா வெப்பநிலையிலே, முக்கியம் என்ன, மாறா வெப்பநிலையிலே மெதுவாக விரியல் அடைய செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல ஆவியும் திரவமும் அடைக்கப்பட்டா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, உங்களுக்கு தெரியும். இது உண்மையிலேயே கெமிஸ்ட்ரி கேள்வி. என்ன, பிசிக்ஸோட கெமிஸ்ட்ரிக்கு பொருத்த மாதிரி பாரு. ரைட். இங்க இருக்கிற ஆவியல் ஒடுங்குவாரு, திரவம் ஆவியவர் ரெண்டுமே என்ன ஒரு அவத்தை சமநிலை அடைவார். அவத்தை சமநிலை அடைஞ்சா இங்க இருக்கிறவர் என்ன ஒரு நிரம்பிய ஆவியாக இருப்பார். நிரம்பிய ஆவிட வெப்பநிலையை மாத்தாம கனவளவை நீங்க கூட்டுறதால என்ன செய்யாது, அவர் அமுக்கம் மாறாது. அமுக்கம் எண்ணத்துல தங்கிருக்கி வாயு விதிக்கு கட்டுப்படாது. ஓகே. ஆனா இலட்சிய வாயுவாக நாம என்ன செய்யணும், அதை அசியூம் பண்ணலாம். அப்ப உண்மையிலே மூலக்கூற்று விஷயம்லாம் இடிப்பாருங்க. இலட்சிய வாயுவை நாம அசியூம் பண்ணணும். வாயு விதி எண்ணத்துல தங்கிருக்கு, அதுக்குள்ள இருக்கிற மூலக்கூறுகள் எண்ணிக்கையில தங்கியிருக்குது. எண்ணத்துல நீர் எடுத்தா இந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன செய்வாரு, மாற மாட்டாரு. சரியா? கனவளவை கூட்டத்தாரு. இந்த வெப்பநிலையை மாத்தினீங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், இவர் என்ன செய்வார், மாறுவார். சரியா? இப்ப கனவளவை குறைச்சிங்களா என்ன செய்வாருங்க, ஒரு கட்டத்துக்கு அங்கே என்ன செய்வார், வாயு மூலக்கூறு ஒடுங்க பார்ப்பாரு. இப்ப கனவளவை கூட்டிட்டு போக என்ன செய்வாரு, வாயுட அமுக்கம் மாறாது. என்ன உங்களுக்கு நிரம்பலாவி தெரியணும், நிரம்பலாவி வெப்பநிலையோட இப்படி மாறுவாரு. சரியா? வெப்பநிலையோட நிரம்பலாவிட அமுக்கம் இப்படி மாறுவார். என்ன வெப்பநிலையோட அதிகரிப்பார், கனவளோட ஒரு மாறாம இருப்பார் ஆவிரை. ஓகே. அப்ப இங்க என்ன செய்யும், அமுக்கம் மாறாமல் இருக்கிறது ஆன்சரா வரும். ரைட். ஓகே. அமுக்கம் ஏக பரிமாண முறையில் அதிகரிக்குது, இதெல்லாம் வராது. ரைட். சரியா? ரைட். இது வராது, அதிகரிக்கிறது குறையுது, இது ரெண்டும் வராது, அமுக்கம் மாறாம இருக்கணும். நாலாவது என்ன, அழகு கலவுக்கான ஆவி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இந்த உண்மையிலே குறையும். இதுல எவ்வளவு மூலக்கூறு இருக்காரோ அவ்வளவு மூலக்கூறு இருப்பார் அப்படியே. ரைட். கனவளவு கூட்டினீங்கன்னா என்ன, அழகு கனவளவுக்கான மூலக்கூறுன்னா என்ன, என்ன அவர் பாத்திரத்துல இருந்து வாயு அவத்தோட கனவளவால பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா என்ன செய்வார், கனவளவு கூடனா இவர் உண்மையிலே குறைவார். இது புள்ள. ரைட். ஆவி மூலக்கூறு இயக்கப்பாட்டு சக்தி குறைகிறது, மாறாது. உண்மையிலேயே வெப்பநிலையை மாறாம வச்சுட்டு இருந்தா என்ன மாறாது. ரைட். ஓகே. அடுத்தது ஏன் மாறாது உண்மையிலே, இது உங்களுக்கு தெரியும், என்ன போட்ஸ்மான்ட விதி. ரைட். என்ன வெப்பநிலை தனி வெப்பநிலைக்கு விகித சமன். ரைட். ஓகே.
10 சர்வசம பொறிகள் தனிப்பட்ட புள்ளி ஒன்றிலே குறித்த ஒளிச்செறிவு மட்டத்தை உண்டாக்குகின்றன. அந்த ஒளிச்செறிவு மட்டத்தை 10 டெசிபலினால் குறைப்பதற்கு செயற்படாமல் நிப்பாட்டப்பட வேண்டிய பொறிகளின் எண்ணிக்கை. இந்த கேள்வியை லேசா செய்யலாம். என்ன வேண்டா, உங்களோட டெசிபல் தெரியும், இதான் உங்களோட சமன்பாடு. என்ன log நான் மாற்றத்தை கருதினீங்கன்னா I2 கீழ் I1 என்று வருவார். சரியா? இப்ப இந்த I2 கீழ் I1ங்கிற விகிதம் என்ன? அதாவது ஏற்கனவே இருக்கிற I1 இப்ப என்ன 10 மடங்கால கூடினாரண்டா. நல்லா கவனிங்க, நான் சொல்றது 10 மடங்கால கூடுறாரு. என்ன I 10 மடங்கால கூடினாரண்டா I2 இதான் கூட I2 என்ன? இப்ப I2 இங்கில் I1 என்று வருவார், இங்க 10 என்று வருவார். இனி 10க்கு மடக்க 1 தர 10, அப்ப 10 டெசிபல் என்று வருவார். இது ஒரு ஷார்ட் கட். நம்ம என்ன ஷார்ட் கட்ண்டா, ஒவ்வொரு 10 மடங்கால இவரு மாறினா ஒளிச்செறிவு மட்டம் 10ஆல மாறும். என்ன இப்ப 10 மடங்கால கூடினா இவரு 10ஆல கூடுவார். ஏண்டா மடக்கு என்ன. அதே மாதிரி இவர் 100 மடங்கால கூட்டாரு, 10 2ண்டா இந்த 2 என்ன செய்யற 10ஆல பெருக்கிடுறாங்க, 20ஆல கூடுவார். அவ்வளவு சிம்பிள். நான் இந்த மடக்கையை வச்சுதான் எடுக்கணும். அப்ப நான் எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு 10 மடங்கால கூடும் போது இவர் 10ஆல கூடுவார். கூடக்க மட்டும் இல்லைன்னு குறையக்க என்னன்னா 10 மடங்கால குறைஞ்சாரண்டா இவர் 10ஆல குறைவாரு. ஏன் இங்க என்ன 10 மடங்கால குறைஞ்சாரண்டா என்ன 1 10 10 சய 1 வருவார். அப்ப சய 10 வருவார். அப்ப இதுதான் ஐடியா. என்ன ஒளிச்செறிவு 10 மடங்கால மாறக்குள்ள ஒளிச்செறிவு மட்டம் 10ஆல மாறுவார். கூடினா 10ஆல கூடுவார், குறைஞ்சா 10ஆல குறைவார். அவ்வளவுதான் ஐடியா, ஒவ்வொரு 10 மடங்குக்கு. அப்ப இங்க 10 மடங்கா 10ஆல குறையுதாம். அப்படி என்ன செய்யணும், ஆரம்பத்துல இருந்த செறிவிட இப்ப இருக்கிற செறிவு 10 மடங்கால குறையணும். அப்ப 10 சர்வ சமப்பொறி வேலை செஞ்சா இப்ப இந்த இதால வர ஒளிச்செறிவு 10ஆல குறையணும். அப்படின்னா இப்ப என்ன செய்யணும், ஒரு பொறி தான் வேலை செய்யணும். என்ன இப்ப ஏற்கனவே 10 ஐயா இருந்தா இப்ப 10 மடங்கால குறையிறேன்னா இப்ப 5 இருக்கும். அப்ப இப்போ ஒரு பொறி தான் உங்களுக்கு வேலை செய்யணும். அப்ப எத்தனை பொறியை நிப்பாட்டணும், 9 பொறி. அவ்வளவுதான். சரியா? எத்தனையே ஸ்டெப் பண்ணணும்னு கேட்கறேன். 1 தான் வேலை செய்யணும். அப்ப 9 ஸ்டெப் பண்ணா 1 வேலை செய்யும். அடுத்த 46ஆம் கேள்வி. என்ன சாதாரண கண்ணொன்றின் வில்லையின் உயர் குவிய தூரம் 2.5 சென்டிமீட்டர் ஆகும். அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் எனில் கண் வில்லையின் குவிய தூரம் ஏறத்தாழ. இதுல நிறைய விஷயங்கள் ஆக்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கிற மாணவர் இருக்கிறேன். இதை நான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செய்வோம்னு பாக்குறேன். என்ன பொறுமையா நீங்க கேளுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பொறுமையா நீங்க கேட்கணும். ரைட், கட்டாயம் இதை நீங்க பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இப்ப சொல்ல வேண்டிய விஷயத்த நான் கண் வில்லைக்கு பதிலாக இப்படி ஒரு போல் எடுக்க, நான் இப்படி ஒரு போல் வச்சுக்கொள்றேன் எப்பவுமே. இதான் இந்த கண் வில்லை. ரைட், ஓகே. இப்ப இந்த கண் வில்லைக்கு இந்த போல் எடுத்தேன்டா, கண் வில்லைக்கு சிறந்த உதாரணம் என்ன, ஒரு குவிய வில்லை மாதிரி இருக்காரு. ரைட், இப்ப இவரு இதுல தொங்கல்ல என்ன செய்வார், உங்களோட பிசிர் தசை இருப்பாரு. அதாவது உங்களோட தோலுறுப்பட என்ன முடிவிடம் தான் பிசிர் தசையா இருக்கு. பிசிர் தசையில என்ன இப்படி நிறைய தசை இருப்பாரு. இப்ப இவரு நல்லா கவனிக்கணும், நான் கிட்ட கொண்டு வரேன். இப்ப இவரு பிசிர் தசை சுருங்கினாரண்டா உண்மையில என்ன செய்வாரு, நாங்க பார்க்கலாம் இந்த வளைவு கூடுவார். என்ன பிசிர் தசை சுருங்கக்கு இவரு வளைவு கூடுறாரு, என்ன முன்னுக்கு தள்ளுறாரு. அப்ப கூட வளைகிறாரு. பிசிர் தசை விரியக்கு என்ன வளைவு குறைகிறாரு. வளைவு கூடினா என்ன நடக்கும், வளைவு கூடினா கூடுதலா முறிவார். கூடுதலா முறிவார். வளைவை கூட்டினா கூட முறிய வைப்பார். அவ்வளவுதான். ஏண்டா நாம என்ன செய்வோம், இதுல செங்குத்து கீறினா என்ன அந்த படுகை கோணத்தை என்ன செய்வாரு, கூடுவார். என்ன ஏண்டா ஆரம்பத்துல வளைவு குறையறிக்க இருக்கிற செவ்வனும் வளைவு கூடிச்சென்று அறிக்கிற செவ்வனும் என்ன மாறுவார். என்ன படுகோணத்தை உண்மையிலே கூட்டுறீங்க, கூட்டினா என்ன முறிகோணம் கூடும். அப்ப வளைவு கூடினா கூட முறிய வைப்பாரு. அது முதலாவது விஷயம். இப்ப வளைவு கூடினாலையும் வளைவு குறைஞ்சாலையும், இவர் வளைவு குறைஞ்சால் சரியா, இப்ப வளைவு கூடினார், இவங்க 2 பேர் ஆரையும் எடுத்தீங்களா வளைவு கூடினா ஆற குறைவாரு. சரியா,
அப்ப வளைவு நேர்மாறு விகித சமன் ஆர் என்று நான் சொல்லலாம். முக்கியம். இனி ஆறட வளைவின் ஆறட அறவாசி தான் உங்களோட குவிய தூரம் என்ன. அப்ப வளைவு கூடினா குவிய தூரம் உண்மையிலே குறையுதுன்னு நான் சொல்லலாம். ஏண்டா ஆற கூடினா இவர் கூடுவார். ஏண்டா குவிய தூரம்ங்கிறது ஆறட அறவாசி, வளைவின் ஆறட அறவாசி. அப்ப ஆரை எஃப்க்கு விகித சமன். ஆகவே என்ன வளைவு எஃப்க்கு ஒன்றுங்கிலப்பட்டு சொல்லலாம். இப்ப வளைவு எப்ப தேவை? கிட்ட இருந்து பொருள் வரக்க விரிகற்ற வருவார், அவரை கூட என்ன செய்யணும்? முறிவடைஞ்சா தான் என்ன செய்யலாம்? விழித்திரையில குவிய செய்யலாம். அப்ப கிட்ட இருந்து வார கதிரை என்ன செய்யணும்? கூட முறிவடைய செய்யணும். அப்ப கிட்ட இருந்து வாரவருக்கு வளைவு கூட இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? எஃப் குறையரிக்கணும். தூர இருந்து வார ஆளுக்கு என்ன செய்யணும்? வளைவு கூட இருக்கணும். ஏண்டா அவர் சமாந்தர கற்றையா வருவார், அவரை குறைய முறிவடைய செஞ்சா போதும். அப்ப வளைவு கூட இருக்கணும். வளைவு கூட இருந்தா என்ன செய்வாரு? சாரி, வளைவு குறைய இருக்கணும். என்ன குறைய முறிவடைய செய்யணும். வளைவு குறைய இருக்கணும். ஆற பெரிசரிக்கும், அதாவது எஃப் பெரிசரிக்கும். அப்போ ஒரு கண்ட எப்ப குவிய தூரம் உயர்வு அரிப்பாரு என்றா முடிவிலில் இருக்கிற பொருளை பார்க்க. தூர பொருளை பார்க்கும் போது கண்ட குவிய தூரம் உயர்வு அரிப்பாரு. கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கக்குள்ள கண்ட குவிய தூரம் என்ன செய்வாரு? குறைவாரு. அப்ப இங்க இழிவு குவிய தூரம் என்று கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? மிகவும் கிட்ட இருக்கிற பொருள் அது என்ன சாமான்? தெளிவு பார்வையின் இழிவு தூரத்துல. அதாவது இங்க இந்த கேள்வியை பொறுத்தவரையில அண்மை புள்ளி. சரியா? இப்ப ஒழுங்கான கண்ணா இருந்தா அண்மை புள்ளி 25. குறைபாடுடைய கண்ணா இருந்தா அவர அண்மை புள்ளி தான் அவர் பார்க்கக்கூடிய குறைஞ்ச தூரம். அதுதான் அவர கண் எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச எஃப். அதாவது என்ன? பிசித்தசை இப்படி சுருங்குறது. இப்ப குறைபாடுள்ள கண்ணன் என்ன நடக்குது? என்ன நடக்குது? உண்மையிலேயே அவருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிசித்தசை சுருங்காது. அதான் இருக்கிற பிரச்சனை. பிசித்தசை குறிப்பிட்ட அளவுக்கு மேல சுருங்காது. அப்ப என்ன செய்யணும்? இப்ப கண்ணை ஆபரேஷன் பண்ணி செய்யலாம். அதுக்கான என்ன செய்யறோம்? கண்ணாடியை போட்டு என்ன செய்யறோம்? அதை சரிப்படுத்துறோம். அதை ஒண்ணும் செய்யல. நாம பிசித்தசையை சுருங்க வைக்கல. அது கஷ்டம் என்ன? அதுக்கான கண்ணாடியை போட்டு நாம அதை சரியாக்குறோம். அப்ப ஆரம்பத்துல சாதாரண கொள்ளொன்றின் சாதாரண கண்ணொன்றின் விலையின் உயர் குவிய தூரம் என்னது தாராரு? முடிவிலியில இருக்கிற பொருளை பார்க்க. 2.5 என்ன செய்யணும்? முடிவிலியில இருந்து வார கதிர் சரியாங்க அவர குவியத்துல குவிவாரு. அப்ப இந்த கண்ட விழித்திரட தூரமே ரெக்டா என்ன செய்வாரு? இந்த 2.5 அடிப்பாரு. அவ்வளவுதான் முதலாவது. சரியா? இப்ப 2வது சந்தர்ப்பத்துல என்ன செய்வாரு? இழிவு குவிய தூரம் கேட்கிறார். அப்ப என்ன? கிட்டத்துல அவர் அண்மை புள்ளியில இருந்து கதிர் வரணும். அப்ப என்ன செய்யணும்? இவர் வளைவு கூட இருக்கணும். இவரை சரியா எங்க குவிய வைப்பீங்க? விழித்திரையில அந்த 2.5 குவிய வைப்பீங்க. அவ்வளவுதான். இனி பிம்பத்தூரம் 2.5 தெரியும், பொருத்தூரம் 25 தெரியும். இனி என்ன? எஃப் காணும். எஃப்ங்கிறது இதான் இந்த ஐடியா. என்ன இது? நான் ஒரு ஷார்ட் கட்னு வச்சுக்கிறேன். என்ன ரெண்டு விஷயம். எஃப்ங்கிறது இந்த 2.5 விட சின்ன ஆள். என்ன என்ன உயர் குவிய தூரம் 2.5, 2.5 சின்ன ஆள் தான் வரபடியா இருக்கும். 2.5 சின்ன ஆள் என்ன இவரை விட வரையில இவ்வளவு பேர்ல வர. இனி காண வேண்டிய பெருமானம், இதை கேளுங்க இந்த ஷார்ட் கட்டரை. காண வேண்டிய பெருமானம் தந்திருக்கிற சின்னத்தையும் விட சின்னதாக இருந்தால் ஆன்சர் இவங்க ரெண்டு பேர பெருக்கு தொகையின் கீழ் வித்தியாசம். அதான் ஆன்சர். நல்லா கவனிக்கணும். காண வேண்டிய பெருமானம் தந்திருக்கிற சின்னத்தையும் விட சின்னதா இருந்தா ஆன்சர் பெருக்கு தொகையின் கீழ் வித்தியாசம் இல்ல கூட்டுத்தொகையா? கூட்டுத்தொகை தான் ஆன்சரா இருப்பார். காண வேண்டிய பெருமானம் தந்திக்கிறதை விட பெரிசா இருந்தா கீழே வித்தியாசம் வருவார், பெருக்கு தொகை அப்படியே இருப்பார். எப்படி லேசா ஞாபகம் வைக்கலாம்? பெரிசானுமெண்டா சின்னத்தால பிரிக்கணும். என்ன அப்ப வித்தியாசத்தால பிரிச்சாதான் பெரிசாவாரு. ரைட்? சின்னதா வரணும்னா என்ன? பெரிசால பிரிக்கணும். அப்ப கூட்டுத்தொகை கீழே வருவார். அவ்வளவு. இது மிச்சம் ஸ்பீடா செய்யலாம். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இந்த வில்லேல் கேள்வி எல்லாமே செய்யலாம்.
அப்ப என்ன செய்வீங்க? பெருக்கு தொகை 25 தர 2 தச 5 கீழ் கூட்டுத்தொகை என்ன 27 தச 5. வேற சுருக்கலாம் என்ன 25 1 11 வருவார் ரைட். அப்ப 25 11 2 தசம் 2 2 தசம் 3 வருவார் ரைட். அண்ணளவா கேட்டிருக்கார் ரைட். ஏறத்தாழ 2 தசம் 3 ரைட். 2 தசம் 2 சம்திங் என்று வருவார். 2 தசம் 2 வரைக்கும் நான் இவர் எடுத்துருவேன். சரியா ரைட். இப்போ நான் சொன்னதை திருப்பி ஒருக்கா போய் பாருங்க வீடியோவில் ரைட். வீடியோனாலே உங்களுக்கு லேஸ் வரைக்கும் முன்னுக்கு பின்னுக்கு மூவ் பண்ண ரைட். ஓகே அடுத்து 47க்கு போகும். காட்டப்பட்டுள்ள சுற்றிலே வி ஓர் இலட்சிய மையப்பூச்சிய வோல்ட்மானியை குறிக்கிறது. இலட்சியம் ரைட். அப்ப இதுக்குள்ளால மின்னோட்டம் வராது. இலட்சிய வோல்ட்மானினா தட முடிவில் என்று அர்த்தம் ரைட். ஆறின் பெருமானம் 0 10,000 வரைக்கும் மாறலாம். ஆறின் பெருமானம் 10,000 0க்கு குறையும் போது வோல்ட்மானின் வாசிப்பு அன்னளவாக மாறும். அப்ப ஸ்டார்டிங் நான் 0 எடுக்கடலே ரைட். ஆர் 0 என்றா இவர் குறிஞ்சுற்றாக்கப்படுறார். அப்ப இதுக்குள்ளால மின்னோட்டம் வராது. அப்ப இவர் என்ன வோல்டேஜோ அதே வோல்டேஜ்ல இவர் இருப்பார். அப்ப இங்க 0 இருப்பார். சரியா? அப்ப 0ண்டா இங்க என்ன அடிப்பார்? இந்த 10 வோல்டேஜ் இங்க 0 10 இந்த 10 வோல்டேஜ் இவருக்கு இடையில வீழ்ச்சி அடைவார். அப்ப இந்த 10 வோல்டேஜ் என்ன 3க்கு 1க்கு 3 ரெண்டு வீழ்ச்சி அடைஞ்சா என்ன வருவார்? இங்க 7.5 வோல்டேஜும் இங்க 1 வோல்டேஜும் வருவார். சிம்பிளா ரைட். ஓகே சரியா? 1க்கு 3 அப்ப மொத்த 4 பங்குல 3 பங்கு ரைட். 4 பிரிச்சா 2.5 3 7.5 வருவார். அப்ப இங்க 7.5 வீழ்ச்சி அடைஞ்சாரண்டா இவரு குறுக்கே. இங்க மிச்சம் என்ன இருப்பார்? 2.5 இருப்பாரு. சரியா? இவரு மாறாது. இவரு ஆற கூட்டுறதால இந்த இது மாறாது. ஏன்னா இந்த 10 இவர் 2 சமாந்தரம் என்ன? இந்த 10 இந்த 2 தடைக்கு இடையில வீழ்ச்சி அடைஞ்சு ஆனும். அப்ப இவர் 2.5 இருப்பாரு. சரியா? அப்ப ஆர் 0 மதிக்க இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் என்ன? இவர் பிளஸ் இங்க நினைச்சிக்கார். அப்ப பிளஸ் 2.5 சைபர். அப்ப 2.5 வருவார். ஆர் 0 மதிக்க 10,000 0க்கு குறைப்பார். அப்ப 2வது விட 2.5 வரணும். இவர் வராது. இவர் வராது. இவர் வராது. இவங்க 2 பேர்ல ஒன்றுதான். இப்ப இவர் 2.5 என்ன கட்டாயம். சரியா? ரைட். அப்ப இவரை பார்க்க போறோம். 10,000 அறிக்கைக்கு 10,000 அறிக்கைக்கு சமான தடையை கண்டுட்டு கஷ்டப்படுறது. 2 தடை இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2 தடையை நீங்க சமாந்தரமாக இணைக்கும் போது R1 R2 என்று இருக்கின்ற இவர சமான தடை இந்த தந்திருக்கிற சின்ன தடையும் விட சின்னதா இருப்பார். கண்டு நீங்க எப்பயுமே ஏன் சொல்லுங்க ஆகும் பெருக்கு தொகையின் கீழ் வித்தியாசம் இந்த கூட்டுத்தொகை வருவார். ஆன்சரா இவரு சின்ன தடையும் விட சின்னதா இருப்பார். அப்ப லேசி 100ஐயும் 10,000 அடுக்கக்கு 100 விட சின்னதான் பரவாயில்ல. அண்ணளவா 100 வச்சு பார்க்க அவ்வளவா. இவர் 2 பேருக்கு சமான தடையை நான் 100 வச்சு பார்க்க பார்த்தன என்ன செய்வார்? இவர் 100 இவர் 100ண்டா இந்த 10 என்ன செய்வார்? சிம்பிளா இவங்க 2 பேருக்கு வீழ்ச்சி அடைவார். 5 வோல்டேஜ் வருவார். இப்ப என்ன செய்யறேன்? இவங்க 2 பேருக்கு வித்தியாசம் காணப்படுறேன். பிளஸ் இங்க நினைச்சிக்கா இப்ப பிளஸ் 2.5 இவர் மைனஸ் என்ன மைனஸ் 5 ரைட். அப்ப மைனஸ் 2.5 வருவார். ரைட். அப்ப 3வது ஆன்சர். சரியா? அப்ப இங்க இருக்கிற ஐடியா இந்த ஐடியாவை மறந்துறாங்க. 2 தடையை சமாந்தரமாக இணைக்கும் போது சமவெளி தடை தந்திருக்கிற சின்னத்தையும் விட சின்னதா வருவாரு. ஓகே அடுத்து 48 போகும். ஓகே காட்டப்பட்டுள்ள சுற்றிலே சிலிக்கன் டிரான்சிஸ்டரின் உயிர்ப்பு வகையை கோடரச் செய்வதற்கு ஆரின் மிக பொருத்தமான பெருமானம். சிலிக்கன் டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு வகையா இருக்கணும்னா VBE அதாவது BE சந்தி முன்முக கோடல்லையும் BCE சந்தி பின்முக கோடல்லையும் இருக்கணும். சிம்பிளா சொல்ல போனா BE சந்தி சாதாரண இருவாயு போன்றும் இவரு சேனர் இருவாயு போன்றும் செய்யப்படணும். ரைட். அப்ப சேனர் இருவாயையும் சாதாரண இருவாயையும் சேர்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சிஸ்டர் வருவார். அப்படிதான் நான் சிம்பிளா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ரைட். ஓகே இன்னொரு விஷயம் என்ன? உயிர்ப்பான நிலையில VBE என்ன செய்யணும்? 0.7 வோல்டேஜாக இருப்பார். அப்ப இவரு B என்ன? இவரு E இவரு C. அப்ப இவரு 0.7
இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான வோல்டேஜ் என்ன? அதாவது இவர் பி, இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு இடையிலான வோல்டேஜ் என்ன? 0.7 இவரும் ஒரே அழுத்தம் 0 இருப்பாரு, இவரும் 0. அப்ப விபி என்ன அடிக்கணும்? விபிஇ 0.7 விபி என்ன 0.7 வோல்டேஜ் அடிக்கும். அப்ப ரெண்டு பேருக்கு குறுக்கே 0.7 வீழ்ச்சி அடைஞ்சா இந்த மொத்தம் இதுக்கு இடையில 10 வீழ்ச்சி அடையுது. கட்டாயம் என்ன இவருக்கு இடையில அப்போ 9.3 வோல்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். இனி இவருக்குள்ள வார மின்னோட்டத்தை நாம காணலாம் டிரான்சிஸ்டர்ல. இந்த ஐய நீங்க கண்டீங்கன்னா என்ன வருவாரு? ஐ வந்து நான் கிலோ ஓம்லாம் காணணும். அப்ப நான் இவரை மாத்தாம அப்படியே வைக்கிறேன். 9.3 என்ன 102 வருவாரு. 10 எல்லாம் போடணும் தேவையில்லை. மில்லி அம்பியர்லயே காண்பிக்கணும். இவர் தான் இந்த ஐஎன். இனி டிரான்சிஸ்டர்ல தெரியணும் இந்த ஐபி மிச்சம் சின்ன பெருமானமா இருப்பாரு. மிச்சம் சின்ன பெருமானமா இருப்பார். நாமளா இந்த ஐபியை நாம என்ன செய்யறது? புறக்கணிக்கிறது. சரியா? அப்ப இதுக்குள்ளால என்ன இதே இந்த மின்னோட்டத்தை அதே மின்னோட்டம் இதுக்குள்ளால வார மாதிரி கருதுறது. இது டிரான்சிஸ்டர்ல நாம செய்கிற வேலையை. ஓகே. இதே மின்னோட்டம் இதுக்குள்ளால வாரன்ற இந்த இப்ப இது குறுக்கியான வோல்டேஜ் தெரியும் உங்களுக்கு 0.7. இனி இந்த தடையை காணணும். என்ன தடை என்ன வருவார்? வோல்டேஜ் 0.7 என்ன செய்யணும்? உங்களோட ஐயால பிரிக்கணும். ஐ என்ன வைக்கிறது? 9.3 கீழே 100. அப்ப 70 கீழே 9.3. அப்ப இதை பிரிக்க தேவையில்லை. 9 8 72. அப்ப 8 கிட்ட இருக்கிற ஆன்சர். ரைட்? 7.5 சிம்பிளா. ரைட்? ஓகே. ரைட். அடுத்து 49 போறேன். சரியா? ராக்கெட் ஒன்று புவியின் மேற்பரப்புக்கு செங்குத்தாக புவியிலிருந்து அப்பால் செல்லும் போது அதில் உள்ள எரிபொருளின் திணிவு எம் ஆனது நேரம் டியுடன் குறையும் விதம் உருவில் காணப்படுகிறது. எம் இப்படி மாறுறாரு. வளிமண்டல தடை புறக்கணிக்கப்படுவதாகவும் எரிபொருளின் மூலம் உண்டாக்கப்படும் உதைப்பு தொடர்ந்து மாறிலியாக இருக்கும் எனின் முக்கியமான பாயிண்ட் என்ன? ராக்கெட்டின் வேகம் பி ஆனது டியுடன் மாறும் விதத்தை வரைவுகளில் எது மிகச்சிறந்த முறையில் வகை குறிக்கிறது? எஃப் வந்து என்ன வருவாரு? உந்த மாற்று வீதம் திணிவு தர வி மைனஸ் யூக்கு டி என்ன உந்த மாற்று வீதம் தான் விஷயம். ஆனா இந்த விஷ மாறிலி ஏண்டா உதைப்பு மாறிலின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவரு மாறிலி. இனி ஆரம்பத்துல ஓய்வில் இருந்து தான் பெறுவார். அப்ப யூ வந்து 0 வர்றாரு. அப்ப நான் இவர் எடுக்கலாம். இங்கே கொண்டுட்டு போனா யூ 0 எடுத்துங்கன்னா வி என்ன வருவார் எனக்கு எஃப் கீழ் எம் இன்டு டி என்று வருவார். இதான் சிந்திக்கிறது. அப்ப ஆரம்பத்துல ஓய்வில் இருந்து வெடிக்கிறார். அப்ப 0 இருந்து தூங்கணும். அப்ப இவர் வராது. இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் ஆன்சர். இனி இந்த கிராஃப்ல விடி இவர படித்திறன் என்ன? எஃப் மாறிலி என்ன? அப்ப படித்திறன் எம் வந்து என்ன செய்யறாரு? நேரத்தோட குறைகிறாரு. அப்ப ஒண்டிங்கில் எம் படித்திறன். இந்த படித்திறன் என்ன செய்யணும்? அதிகரிப்பாரு. படித்திறன் இப்ப மாறுவாரு. படித்திறன் இப்ப கூடுறார். படித்திறன் கூடணும். படித்திறன் நேராக கூடுறாரு. ஒண்டிங்கில் எம் நேரு தானே. இப்ப நேர திணிவு நேரலாம் நேர படித்திறன் நேரா வைப்பீங்க. நேரண்டா எப்படி பிடிப்பீங்க? படித்திறன் நேரா கூடுறாரு. இந்த சாய்வு நேர்ல கூடணும். அப்படி இருக்கிற ஒரே ஆன்சர் என்ன? உங்களோட 5வது ஆன்சர். இது படித்திறன் நேர். இது படித்திறன் மறையண்டா இப்படி பிடிக்கணும். படித்திறன் மறையண்டா கீழ் நோக்கி, படித்திறன் நேரண்டா மேல் நோக்கி. மேல் நோக்கி சாய்வு கூடணும்டா இந்த சாய்வு இந்த சாஞ்சிருக்கிற இந்த கோணத்தை கூட்டுறது. கீழ் நோக்கி சாய்வு இப்படி இருக்கிறது. நான் இப்படி கையை பிடிக்கணும். இப்படி சாஞ்சிருக்கிறத இதை விட இது சாய்வு கூட இருக்கேன். கூட சாஞ்சிருக்காரு. ஏனிய சாத்தி வச்சான்னு சொல்லு. அப்ப மைனஸ்ல சாய்வு கூட என்ன இப்படி கூட்டுவீங்க. இது சாய்வு குறைஞ்சது மைனஸ்ல என்ன இது சாய்வு கூண்டது. பிளஸ்ல இது சாய்வு குறைஞ்சது இது சாய்வு கூண்டது என்ன சாய்வுங்கிறது என்ன ஏனிய சாத்தி வைக்கிற மாதிரி யோசிச்சிங்க. சரி சரியா? ரைட். அடுத்து 50ஆம் கேள்வி போங்க. என்னவரே ரைட். குறுக்கேட்டு பரப்பளவு ஏயையும் திணிவு எம்மையும் உடைய சீர்திண்ம உருளை ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு பாத்திரம் ஒன்றில் இருக்கும் அடர்த்தி டிஏ உடைய நீரில் மிதக்கிறது. பாத்திரம் ஒரு மாறா ஆர்முடுகள் ஏயுடன்
மேல்முகமாக உயரும் போது செய்யப்படும் உயருமாறு செய்யப்படும் போது நீரில் அமிழும் உருளையின் பகுதியின் உயரம். இனி என்னண்டா உண்மையிலே என்ன இப்ப இவர் மிதக்கரண்ட என்ன உண்மையிலே இவர நிறையும் ரைட் நிறையும் என்ன மேலுதைப்பும் சமன் என்ன அவ்வளவா. இனி நிறையில இங்க எம்ஜி வருவார், இங்க என்ன வி ரோ ஜி வருவார், அமிழ்ந்த பகுதியில கனவளம். இனி ஜி கேன்சல் ஆவார், கேன்சல் ஆனா திரிவு வீரோண்டு வருவார். இந்த வி தானே என்ன கூட அமிழ்ந்த பகுதியில கனவளவு. இந்த அமிழ்ந்த பகுதியில கனவளவு திணிவுலாம் தங்கி இருக்காது, அவர நிறையில இல்லை. சரியா? அப்ப இவர் மேல் நோக்கி செய்யறதனை கீழ் நோக்கி திணிவுல மாற்றம் நிகழாது. எண்ணத்துல மாற்றம் நிகழு, நிறையில மாற்றம். சரியா? அந்த நிறையில மாற்றம் நிகழ்ற அந்த ஆர்முடுகள் தான் ஜிக்கு பதிலா வருவார். அவர் ரெண்டு பக்கம் வந்து வெட்டுப்பட்டுவார். அப்ப அவரால் என்ன பிரச்சனையும் வராதுன்னு, இவர் திணிவுல மட்டும்தான் தங்கியிருப்பாரு, அவையே மாறாம இருப்பாரு. திணிவு மாறாது என்ன சடத்துவத்தினால. உண்மையிலே இந்த ஆறுமுடுகள் என்ன வரும்? இப்ப மேல் நோக்கி ஆறுமுடுக்கினா உங்களுக்கு தெரியணும் என்ன, இவர் தொகுதிக்குன ஆறுமுடுகள், தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை பத்தி ஆராயணும்டா இனி என்ன செய்யணும், ஆறுமுடுகிற மாற்றீட்டு சட்டத்துல இவர் ஆராயல. நியூட்டன் விதி சடத்துவ மாற்றீட்டு சட்டத்துக்கு தான் உண்மை. ஆறுமுடுகள் பூஜ்ஜியம் இருக்கணும். அப்ப இந்த ஆறுமுடுகள் என்ன செய்யணும், நீங்க பூஜ்ஜியமாக மாற்றணும். அப்ப எதிர் திசையில அந்த ஏ கொடுப்பீங்க. அப்ப புவியீர்ப்பார் முடிவுகளுக்கு ஏற்கனவே கீழ் நோக்கி ஜி இருக்கார், இவரோட நாம கொடுத்த உருவாகின அந்த ஆறு முடிவுகளை கொண்டாந்து இதோட சேர்த்தீங்கன்னா என்ன ஜி சகையே என்று வரும். இந்த ஜி சகையே தான் இங்க பிரதிடுவீங்க என்ன எம்ஜிக்கு பதிலா, ஜிக்கு பதிலா ஜி சகையே போடுவீங்க. அதே மாதிரி வீரோ இங்களையும் என்ன ஜி சகையே தான் போடுவீங்க. அவர் வெட்டுப்பட்டுவார் ரெண்டு பக்கம், அதனால என்ன இங்கே வெறும் வர மாட்டார். சரியா? ரைட். இது மட்டும் இல்ல, இங்க நீங்க இந்த இடத்துல ஒரு புள்ளியில இருக்கிற அமுக்கம் காணணும்னா என்ன செய்யணும், எச் ஆழத்தில் இருக்கிற அமுக்கம் எச் ரோ ஜி போடல, ஜிக்கு பதிலா இந்த விளைவில் ஆரம்புகள் தான் போடுவீங்க. சரியா? ரைட். அப்ப 50 அங்கலி. ரைட். அப்ப மிச்ச 10 நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ரைட். ஏதாவது கொஸ்டின் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இதுல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா எனக்கு வந்து சேரும். ரைட்.